சுய உதவிக்குழுவினர் கறவை மாடு வளர்த்தால் பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெற முடியும் என்று கறவை மாடுகள் வளர்ப்பிலும் பெண்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை மாநில தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக குருமாம்பேட்டில் 52,000 சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு காய்கறி மற்றும் பழ விதை பைகள் வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்து பேசினார். அப்பொழுது அவர், அரசின் ஒவ்வொரு துறையும் மக்களின் நலனுக்காக தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிட்டு வளர்ச்சியை கொண்டு வருகிறார்கள் என்றும், அதனால்தான் தனிநபர் வருவாயில் நாட்டிலேயே நாம் முன்னிலையில் உள்ளோம் என்றும், குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் நிதி உதவி தரும் திட்டத்தில் தற்பொழுது 50,000 பேருக்கு தந்துள்ளோம் என்றும், மேலும் 20,000 பேருக்கு விரைவில் தந்துவிடுவோம் என்றும், புதுவையில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளதாகவும், தான் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது 41,000 இருந்தது தற்பொழுது 2 லட்சம் ரூபாயாக தனிநபர் வருவாய் உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 8 ஆண்டுகளாக வேலை தராமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது 3,000 அரசு பணியிடங்களை நிரப்பியுள்ளோம் என்றும், சேதராப்பட்டில் விரைவில் தொழிற்சாலை வர உள்ளது, சுமார் 10,000 இளைஞர்களுக்கு அங்கு வேலை கிடைக்க ஏற்பாடுகள் செய்து வருகிறோம் என்றும், அறிவித்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி வருவதாகவும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பள்ளி குழந்தைகளுக்கு சிறுதானிய உணவு வரும் வாரத்திலேயே துவங்க விடுவோம் என்றும், நாள் ஒன்றிற்கு புதுவைக்கு 1,10,000 லிட்டர் பால் தேவை, ஆனால் 60,000 லிட்டர் தான் கிடைக்கிறது, 50,000 லிட்டர் வெளி மாநிலங்களில் வாங்குகிறோம் என்றும், கொள்முதல் செய்யும் பொழுது விலை அதிகமாகிறது என்றும், சுய உதவிக் குழுவினர் கறவை மாடு வளர்த்தால் பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெற முடியும் என்றும், கறவை மாடுகள் வளர்ப்பிலும் பெண்கள் அக்கறை செலுத்தலாம் என்றும் முதல்வர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். இவ்விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், செயலர் நெடுஞ்செழியன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அருள்ராஜன், அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.